துல்ஹஜ்ஜுடைய பிறை 9 ஹாஜிகள் எல்லாரும் அரஃபாவுடைய மைதானத்துல கூடியிருக்கக்கூடிய அந்த தருணத்துல அல்லாஹு தாலா மலக்குமார்களை அழைச்சு சொல்லுவான், பாருங்க என்னுடைய இந்த அடியார்கள் தலை கலைந்தவர்களாகவும் தூசி படிந்தவர்களாகவும் என்னிடத்துல வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி தன்னுடைய அடியார்களை பற்றி அல்லாஹு தாலா பாராட்டி பேசுவான். வருடத்துடைய வேற எந்த நாட்களிலும் இல்லாத அளவுக்கு இந்த அரஃபாவுடைய தினத்துலதான் அதிகமான தன்னுடைய அடியார்களுக்கு தன்னுடைய ரஹ்மத்தின் காரணமாக நரகத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறான். அந்த அளவுக்கு மிக சிறந்த ஒரு நாள் தான் அரஃபாவுடைய தினம். இது ஹாஜிகளுக்கு மட்டும்தானா? நிச்சயமாக இல்லை. ஹஜ்ஜு செய்ய முடியாத சாதாரண பாமர மக்களுக்கும் அல்லாஹு தாலா இந்த நாட்கள்ல எப்படிப்பட்ட சிறப்புகளையும் சலுகையும் வழங்குறான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொல்லி காட்டுறாங்க. இந்த அரஃபாவுடைய தினத்துல நோன்பு வைப்பதன் மூலமாக சென்ற வருடத்துடைய பாவத்தையும் வரும் வருடத்துடைய பாவத்தையும் அல்லாஹு தாலா மன்னிக்கிறான் என்பதை நான் ஆதரவு வைக்கிறேன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஒரு நோன்பு வைப்பதன் மூலமாக இந்த அடியார்களுக்கு அல்லாஹு தாலா 2 வருடத்துடைய பாவத்தை மன்னிக்கிறான். அந்த அளவுக்கு ரஹமத்தான ஒரு நாள் தான் இந்த அரஃபாவுடைய தினம். இப்படி ஹஜ்ஜு செய்யறவங்க செய்யாதவங்க எல்லாருக்கும் அல்லாஹு தாலா சேர்த்து இந்த நாள்ல இவ்வளவு ரஹ்மத் செய்யக்கூடிய இந்த நேரத்துல ஷைத்தானுடைய நிலை என்ன, அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அரஃபாவுடைய தினத்தை தவிர வேற எந்த நாட்கள்லையும் ஷைத்தான் இந்த அளவுக்கு சிறுமைப்பட்டவனாக, விரட்டப்பட்டவனாக, கேவலப்பட்டவனாக, கோபம் அடைந்தவனாக காணப்பட்டதில்லை. இதற்கு காரணம் என்னன்னா, இந்த நாள்ல அல்லாஹ்வுடைய பேரருள் இறங்குறதையும் மக்களுடைய பெரும் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுறதையும் ஷைத்தான் கண்கூடாக பார்க்கறான். இவ்வளவு காலமாக மனுஷனுக்கு ஆசையை காட்டி பாவத்தை செய்ய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷனை நரகத்தின் பக்கம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்தா, இந்த நாள்ல அல்லாஹு தாலா தன்னுடைய ரஹ்மத்தால எல்லா மக்களுக்கும் பாவத்திலிருந்து மன்னிப்பு கொடுத்து நரகத்திலிருந்து விடுதலை கொடுத்துறானே நினைச்சு அந்த ஷைத்தான் துடிச்சு அழுகக்கூடிய அந்த காட்சி இந்த அரஃபாவுடைய தினத்துல நடக்கு. அப்ப நாம சிந்திச்சு பார்க்கணும், ஷைத்தானுக்கு இது இவ்வளவு பெரிய வேதனையும் கஷ்டத்தையும் இழிவையும் கொடுக்குதுனாக்க நமக்கு இது எவ்வளவு பெரிய பாக்கியமான நாளாக இருக்கும், எவ்வளவு பெரிய பொக்கிஷமான நாளாக இருக்கும். ஆக இந்த நாளுடைய அருமையை விளங்கி இந்த அரஃபாவுடைய தினத்துல நாம முழுமையாக நோன்பு வைக்கணும். நம்முடைய பிள்ளைகளையும் நோன்பு வைக்க செஞ்சு அவங்களையும் நோன்பாளியாக உருவாக்குவதற்கான முயற்சியை மேற்கொள்ளணும். அல்லாஹு தாலா நம்ம அனைவரையும் புரிந்து கொள்வான்.